இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அரசாங்கத்தில் நமக்கு இருக்கும் முக்கியத்துவம் கட்சியில் இல்லையே என்ற பெரும் ஆதங்கத்தில் இருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. தாவேகா கட்சி தொடங்கி பின்னால் வந்து சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா தேர்தலுக்கு பிறகு எதிர்பாராத விதமாக முக்கிய அமைச்சராகிவிட்டார். ஆனால் தனக்கு கட்சியில் முக்கியத்துவம் இல்லை என்பதை உணர்ந்தவர் அடுத்த கட்டமாக கட்சியை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டு அதற்கு தேவையான அளவில் மாவட்டங்கள் தோறும் புதிய நபர்களை மாற்றுக் கட்சியில் இருந்து கொண்டு வந்து இணைக்கும் பணியை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார். வெகு விரைவில் கட்சியை கைப்பற்றி துணை முதல்வர், முதல்வர் என்ற இடத்தை அடைய தீவிரமாக செலவழிக்க தொடங்கிவிட்டார். இது குறித்து தாவேகா பிரமுகர் ஒருவர் நம்மிடம், கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக விஜய் ரசிகர் மன்றம் இருந்தது. அதன் பிறகு விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கி நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வந்தது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகமாக மாறியது. இதுவரை ரசிகர் மன்றங்களை வழிநடத்திய புசி ஆனந்த் தாவேகாவின் பொதுச் செயலாளராக தற்போது பயணிக்கிறார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மாவட்ட செயலாளர் தொடங்கி கிளை செயலாளர் வரை புசி ஆனந்த் ஆதரவாளர்களாக உள்ளனர். அதேபோல் பல சட்டமன்ற உறுப்பினர்களும் மன்றத்தை சேர்ந்தவர்களே. ஆனால் கட்சி ஆரம்பித்த பிறகு உள்ளே வந்த ஆதவ் தன்னுடைய பணபலத்தை காட்டி மாற்றுக் கட்சியில் உள்ளவர்களையும் தன்னுடைய ஆதரவு வேட்பாளராக்கினார். பல இடங்களில் அவரால் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களும் வெற்றி பெற்றனர். ஆட்சி அமைக்கும் நிலை வந்தபோது தனது ஆதரவாளர்களுக்கு முக்கிய அமைச்சர் பொறுப்புகளை பறித்து கொண்டார். புசி ஆனந்த் கீழே 30 ஆண்டுகளுக்கு மேலாக மன்றத்தில் செயல்பட்டவர்களுக்கு டம்மியான அமைச்சர் பதவிகளே கொடுக்கப்பட்டது. இதனால் புசிக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இடையே முட்டல் மோதல்கள் அதிகரித்துள்ளன. அமைச்சர் பதவிக்கு ஆட்களை தேர்வு செய்யும் போதே புசி தரப்பு எம்எல்ஏக்களுக்கு எதிரான வீடியோக்களை தனது ஐடிடி மூலமாக பரப்பி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்காமல் முட்டுக்கட்டை போட்டார். உதாரணமாக தஞ்சை விஜய் சரவணன் ரசிகர் மன்ற காலத்திலிருந்தே விஜயின் தீவிர விசுவாசி. தேர்தலில் வென்றதும் அமைச்சர் பதவி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு சென்னை சென்றார். ஆனால் அதை கிடைக்க விடாமல் செய்வதற்காக விஜய் சரவணன் சரக்கடித்து குத்தாட்டம் போடும் வீடியோவை பரப்பினர். தேர்தல் நேரத்தில் கூட வெளியாகாத அந்த வீடியோ அவருக்கான அமைச்சர் பதவி கிடைக்காமல் செய்வதற்காக பரப்பப்பட்டதில் அமைச்சர் வாய்ப்பு பறிபோனது. அதே போல புதுக்கோட்டை மத்திய மாவட்ட செயலாளரான முகமது பர்வேஸ் புசி ஆனந்த் கூடவே இருக்கும் அளவிற்கு தன்னை உயர்த்தி கொண்ட நிலையில் பர்வேஸ் வெற்றி பெற்று அமைச்சர் பதவியை பெறப்போகும் சூழலில் வழக்கம் போல அவர் பேசும் ஒரு ஆடியோவை பரப்பினர். அதனால் அமைச்சர் பதவி கேள்விக்குறியானது. ஆனாலும் விடாமல் சென்னையிலேயே முகாமிட்டு யாரையெல்லாம் கவனிக்கணுமோ கவனித்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பதவியோடு வந்தார். இதே போலத்தான் புசி டீம்களில் உள்ளவர்களுக்கு சின்ன சின்ன அமைச்சர் பதவிகள் கிடைத்துள்ளன. ஆனாலும் அது போன்ற அமைச்சர்களின் பதவிகளை காலி செய்துவிட்டு மீண்டும் தனது ஆதரவாளர்களை அமைச்சர்களாக நினைக்கும் ஆதவ் அர்ஜுனா புசி டீம் அமைச்சர்களுக்கு எதிரான வீடியோக்களை பகிர தயாராகியுள்ளனர். வீடியோக்கள் மூலம் அமைச்சர் பதவிகளை பறித்துவிட்டு தனது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களை அமைச்சராக்க ஆதவ் அர்ஜுனாவின் ஆலோசனைப்படி செயல்படுகிறது அவரது ஐடி டீம். தற்போது கட்சிக்குள் அதிமுக மாஜிக்கலான விஜயபாஸ்கர்கள் போன்ற மாற்று கட்சியினரை உள்ளே கொண்டு வந்து மாவட்ட அளவில் கட்சி பதவிகளை வழங்கி தற்போதுள்ள பழைய நிர்வாகிகளை ஓரங்கட்டிவிட்டு கட்சியை முழுமையாக தன்வசப்படுத்தும் முழு முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். விரைவில் கட்சி பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்படும். அப்போது ரசிகர் மன்ற காலத்திலிருந்து கஷ்டப்பட்டவர்கள் பொறுப்புகளை இழப்பார்கள். ஆதவின் ஆதரவாளர்கள் பதவி ஏற்பார்கள். இதனால் கட்சியில் பிளவு ஏற்படும். அந்த பிளவை பயன்படுத்தி துணை முதல்வர், பிறகு முதல்வர் என்ற கணக்கு போட்டு வேலை செய்கிறார் ஆதவ் அர்ஜுனா. வெளியே நடக்கும் எதையும் முதல்வர் ஜோசப் விஜய் கவனத்திற்கு போக விடாமல் பார்த்துக் கொள்கிறார்கள். இதையெல்லாம் மத்திய மாநில உளவு பிரிவுகள் தீவிரமாக கண்காணித்து மேலே தகவல்களை சொல்லி வருகின்றனர். தமிழ்நாடு அமைதி காக்கிறது. ஆனால் டெல்லியோ ஆட்டத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம். 6 மாதம் கழித்து நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம் என்று சொல்லியுள்ளது என்றார்.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.